ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் சன்னா மசாலா குக்கரில் ஒரே பாட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக. இவ்வளோ லேட் ஆனாலும் காலையில் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூரிக்குள்ளே வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த இந்த வெள்ளை கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும். சன்னா மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கொஞ்சம் கூட ஆயிலும் ஊற்றலை. நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி சன்னா மசாலா செஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஜீரா ரைஸ் செஞ்சு இந்த சன்னா மசாலாவோட காம்போ சூப்பராக இருக்கும். காலையில் வேலையும் முடிஞ்சிடும், உங்களுக்கு டிஃபனும் ஈஸியாயிரும், லஞ்சும் ஈஸியாயிரும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்காது. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். தண்ணி எவ்வளோக்குள்ள கம்மியாக ஊற்றிங்களோ அவ்வளோக்குள்ள கிரேவி கம்மியாக கிடைக்கும். நான் கொஞ்சம் லஞ்சுக்கும் செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணுங்கள். இது செய்ய எவ்வளோங்க, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எந்த ஒரு வேலையில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் 3 விசில் விட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பூரிக்கு கொஞ்சம் திக்காக எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றினா நல்லா கிரேவி நல்லா திக்காகிடும். லஞ்சுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மசாலா நீங்கள் கொதிக்க விட்டாலும் சரி, இல்லை கார்ன்ஃப்ளவர் டக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் சௌரியம்தான். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி, பச்சை மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி சன்னா மசாலா இப்போ பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா திக்காக வேணும்னா, ரொம்ப திக்காக உங்களுக்கு கிரேவி மாதிரி சாந்து மாதிரி வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா உடனே திக்காகிடும். இதுக்கு சுட பூரியோட இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டோன்னா காலங்காத்தால் இதோட வேறு டிஃபன் என்ன வேணும்? குழந்தைங்கள்லாம் விரும்பி அப்படி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.